ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் தெறிக்க விட்டாருங்க நம்ம ஆகாஷ். தம்பினா இப்படி இருக்கணும்ல அப்பா. நம்ம ராகவோட வாழ்க்கை இவ்வளோ நாள் நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு யாரா காரணம்னு அதை கண்டுபிடிச்சி அப்பா அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸர் பாலாகவே அடிக்கிறாருங்க. நம்ம அணுவும் ஆகாஷும் சேர்ந்துக்கின அந்த இடத்துல ராகவுக்கு ஒரு கைடு கொடுக்குறாரு பார்த்தியா. ராகவ், எப்பவுமே நம்ம சைடாக நின்று யோசிக்காத, மற்றவங்க சைடும் நின்று யோசி ராகவ். இன்னைக்கு அக்கா இவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைய பெற்றுக்கிற நேரத்தில் அக்காவுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாதுன்னு தம்பியாக இருந்த நம்ம செய்ய வேண்டிய வேலையை அங்கே எப்படி சிங்களாலாக இருந்து அபி செய்திருக்கிறாருன்னா, அபிக்கு எவ்வளோ நல்ல மனசு தெரியுமா. அபி ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட சொல்லும் போது நீ அபியே குற்றவாளியாகவே நிற்க வச்சிருக்கிற. இப்போ அக்காவோட ரியாக்ஷன் பற்றியா, எப்போ பாரு மாமா நிறைய இடத்துல ஃபோன் பேசுகிறாரு, அடிக்கடிக்கு காணாத போயிடுறாங்கன்னு அக்காவுக்கு இப்போ டவுட் அக்காவே இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா, அப்போ அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அதை நீயும் நானும் தான் கண்டுபிடிக்கணும் ராகவ். நீ பொறுமையாக இரு. உடனே அபி தான் தப்பு பண்ணாங்கன்னு நீ நினச்சிடாத. ராகவ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அந்த பொண்ணு பெஸ்ட்டான பொண்ணாக தான் இருக்கும்ட்டு இந்த ஃபேமிலி நம்பும் போது, உன் மனைவி நீ எப்படிடா நம்பாத இருக்கிறேன்ட்டு. நான் நம்பலடா, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே முரளி உள்ளே இருக்கிறாரு.